திட்டம் ஒன்று போட்டுறாங்க. முத்துவோட கதையை முடிச்சு அந்த வழியை இந்த மாதிரி சிந்தாமணி மேலே தூக்கி போடலாம் அப்படின்னு நினைச்ச ரோகிணி ஒரு விஷயத்த பண்றாங்க. ஆனா ரோகிணி முத்துக்கிட்ட வசமா மாட்டிக்கிறாங்க. முத்துக்கிட்ட மட்டும் இல்ல எல்லாரும் முன்னாடி வசமா மாட்டிக்கிறாங்க. அதாவது மீனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட பிரச்சாரத்தை, அதாவது இந்த மாதிரி தேர்தலில் நிற்கிறாங்கல்ல, ஸோ அதுக்காக அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோகிணி செட் பண்ண ஒரு ஆள், அதாவது ரோகிணி இந்த மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி இந்த மாதிரி முத்துவோட கதையை முடிக்க அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி முத்து மீனாக்கு எது நடந்தாலும் அது சிந்தாமணி மேலே தான் பழி விழும், நம்ம தப்பிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ரூட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சம்பவத்தை செய்ய துணிஞ்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வச்சாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கூட்டத்தில் வச்சு இந்த மாதிரி முத்து அந்த மாதிரி கத்தியை வச்சு தாக்கலாம் அப்படின்னு வரும்போது கரெக்டாக அந்த மீனா பார்த்து இந்த மாதிரி அந்த ஆளை தள்ளி விட்டு கீழே வந்து அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லாரும் அந்த ஆளை போட்டு சும்மா அடின்னு அடிச்சு துவைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருந்த எல்லாருமே இந்த மாதிரி இதெல்லாம் சிந்தாமணியோட வேலையை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து மீனாவே அப்படி தான் நம்பிட்டு இருக்கும்போது அந்த ஆளோட மொபைல், அதாவது இந்த மாதிரி கத்தி வச்சு தாக்க வந்தார்ல, அவரோட மொபைல் ஒன்று கீழே கிடக்கும். அதை எடுத்து முத்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி கடைசி அதில் இருந்து ஒரு நம்பருக்கு கால் ஒன்று போயிருக்கு. ஸோ அந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுமே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோகிணி தான் பேசுறாங்க. என்ன சொன்ன மாதிரியே அந்த முத்தோட கதையை முடிச்சிட்டியே, எல்லாம் சக்ஸஸ் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மறுபடியும் ரோகிணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேல் வழியில் அந்த முத்து மீனா வரவே மாட்டாங்க, சிந்தாமணி மேலே இந்த பழைய வேலை இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு முத்து பார்த்தீங்கன்னா என்ன பார்லரமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல, அப்படிலாம் சந்தோஷப்படாதா, இனிமேல் தான் உனக்கு பிரச்சனையே இருக்கு, இந்த மாதிரி நீ வீட்டில் இரு, இப்போ போலீஸோட வீட்டுக்கு உடனே வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கிட்ட ரோகிணி அப்போ இந்த பிளானும் சொதப்பிடுச்சா, ஐயோ அடுத்து என்ன நடக்க போதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.